கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் விடாதே. நம்முடைய சரீரம், நம்முடைய மாமிசம் பாவம் செய்துன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம வாய் தான். நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டோம். ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். பேசி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் இதை பேசக்கூடாதுன்னா அதைத்தான் அவங்க வந்து மெனக்கிட்டு பேசுவாங்க. குடும்பத்தில் இதை பேசினா சண்டை வரும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இப்படி பேசுறதுனால என்ன செய்யுது? பாவம் வந்து சேருது. இப்படி ஒரு சில கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி என்ன இருக்குன்னா, தன்னை பற்றி தானே அந்த வாயால புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கும். தன்னைத்தானே பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று பெருமையாக பேசுறது. பெருமை குணமே ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னைத்தானே பொழுது என்கிட்ட எங்கள் வீட்டில் அது இருக்கு, எங்கள் வீட்டில் இது இருக்கு, இது உன்கிட்ட இருக்கா, இது உன்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு பெருமை பேசிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு வாயை எதுக்கு கொடுத்தாருன்னு நினைக்கீங்க? இப்படி பேசுறதுக்கா? பக்கத்து வீட்டில் போய் சண்டை போடுறதுக்கா? பொறணி பேசுறதுக்கா? பெருமை பேசுறதுக்கா? இதுக்காக நமக்கு வாயை கொடுத்தாரு? ஆண்டவர் நமக்கு எதுக்கு வாயை கொடுத்துருக்காரு தெரியுமா? என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக அப்படின்னு சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறாரு. என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன். அவர் வந்து ஆண்டவரை நான் துதிக்க மாத்திரம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்றாரு. நாம இந்த நாள்ல அப்படி தீர்மானம் பண்றோமா? நம்ம வாயை எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணு சொல்லி இந்த வேதத்தில் போடப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் நீதியை சொல்ல, அவர் ரட்சிப்பை சொல்ல நம்ம வாயை யூஸ் பண்ணணும். அவர் துதியை சொல்ல, அவர் மகத்துவத்தை சொல்ல, அதுக்கு தான் நம்ம வாயை யூஸ் பண்ணணும். நம்ம அதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் நமக்குள்ள வாயை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்லி முடிவெடுப்போம். ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்களா நினச்சா அது முடியவே முடியாது. ஆவியானவர் தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோலை கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன வேதவசனம் சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சங்கீதம் 141:3 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்க வாய்க்கு காவல் வைப்பாரு. தவறானதை பேசாதபடி, தவறான காரியத்தை செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்வார். ஆமென். இந்த நாள்ல இதை கற்றுக்கொள்ளுவோம். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.